ஜிவி சார் வந்து எப்பவுமே ஒரு ரிபல் தான் சொல்லுவேன். அதாவது ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு போராளி. அதை விட முக்கியமா அந்த சுறுசுறுப்பும் என்ன சொன்னாங்க அவங்க கவிதா மேடம். ஆக்சுவலி மிகப்பெரிய சுறுசுறுப்புன்னா காலேருந்து நைட் வரையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொரு படத்துக்குமே அவ்வளோ கமிட்மெண்ட்டாக, வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் இட் இஸ் ஆக்டிங், அவ்வளோ பிரமாதமாக ஜிவி சார் வந்து அந்த கமிட்மெண்ட்டோட படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரிபலுக்கு அவருடைய கமிட்மெண்ட் மிக பெருசு. ஒரு 2 years இந்த பயணம். அந்த ஜிவி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் த கமிட்மெண்ட் யூ ஹேவ் ஃபார் த ஃபிலிம். எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும். எங்க சார்பில் ஜிவி சாருக்கு மிகப்பெரிய தேங்க். அவர் இல்லைன்னா ரிபல் இல்லை. இன்னைக்கு ரிபல் அப்படின்ற ஒரு படம் இவ்வளோ சூப்பராக நிகேஷ்னுடைய கனவு படமாக வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணமாக நான் ஜிவி சாரை தான் சொல்லுவேன். அவருடைய ஃபுல் இன்வால்மெண்ட், ஃபுல் கமிட்மெண்ட் அண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கே ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு தூணாக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதும், இதை இன்னைக்கு பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வரதுக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறது ஜிவி சார்.